Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை விடிய அரசின் ஏவல் துறையினர் கைது செய்தனர். ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, சரோஜா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, பாலியல் குற்றவாளிகளுக்கு விடிய திமுக அரசும் ஏவல் துறையும் துணை போவதாக குற்றம் சாட்டினார். அண்ணா பல்கலைக்கழகம் என்பது உலக புகழ்பெற்ற கழகம். இந்தியாவிலேயே முதல் பல்கலைக்கழகம் என்று பெயர் அளிக்கின்ற அளவுக்கு ஒரு நல்ல படிப்பிருக்கின்ற கல்லூரியாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அந்த கல்லூரியிலே படிக்கின்ற மாணவிக்கு இந்த நிலைமை என்று சொன்னால், இந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கின்றார்கள், காவல்துறை என்ன செய்து கொண்டு இருக்கின்றது, காவல்துறை அதை கண்டிப்பதை விட்டுவிட்டு நமக்கு போராட்டத்திற்கு அனுமதி மறுப்பதும், நாம் ஒட்டுகின்ற போஸ்டர்களை போலீஸ் கிழிப்பதும் தான் இன்று தமிழக அரசு காவல்துறைக்கு கொடுத்திருக்கின்ற பணியாக இருக்கின்றது. மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற பணி கிடையாது. இன்று தமிழகம் முழுவதும் எங்கே பார்த்தாலும் போதை நிறைந்த மாநிலமாக தமிழகம் உருவாகிவிட்டது என்று சொன்னால் அதற்கு இந்த மைனாரிட்டி திமுக அரசுதான் காரணம். ஏனென்று சொன்னால், கடந்த 10 ஆண்டு காலம் அம்மாவில் இருக்கின்ற போதும் அதன் எடப்பாடியார் இருக்கின்ற போதும் தமிழகம் பாதுகாப்பான மாநிலமாக இருந்தது, போதை இல்லாத மாநிலமாக இருந்தது. பள்ளியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கும் கல்லூரியிலே படிக்கின்ற மாணவிகளுக்கும் பாதுகாப்பாக இருந்தது. சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. ஆனால் இன்றைய தினம் நடைபெறுகின்ற ஆட்சி என்பது குற்றம் செய்வர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்ற ஆட்சியாக இருக்கின்றது. காரணம், பல்வேறு பகுதியிலே குற்றம் செய்பவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் இந்த அரசு அவர்களை கண்டும் காணாமல் இருக்கின்றது. இதையடுத்து முன்னாள் அமைச்சர் தங்கமணி உட்பட 1000க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர். அப்போது நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கும் ஏவல் துறைக்கும் எதிராக அதிமுகவினர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். அண்ணா பல்கலைக்கழகம் என்பது உலக புகழ்பெற்ற கழகம். இந்தியாவிலேயே முதல் பல்கலைக்கழகம் என்று பெயர் அளிக்கின்ற அளவுக்கு ஒரு நல்ல படிப்பிருக்கின்ற கல்லூரியாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அந்த கல்லூரியிலே படிக்கின்ற மாணவிக்கு இந்த நிலைமை என்று சொன்னால், இந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கின்றார்கள், காவல்துறை என்ன செய்து கொண்டு இருக்கின்றது, காவல்துறை அதை கண்டிப்பதை விட்டுவிட்டு நமக்கு போராட்டத்திற்கு அனுமதி மறுப்பதும், நாம் ஒட்டுகின்ற போஸ்டர்களை போலீஸ் கிழிப்பதும் தான் இன்று தமிழக அரசு காவல்துறைக்கு கொடுத்திருக்கின்ற பணியாக இருக்கின்றது. மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற பணி கிடையாது. இன்று தமிழகம் முழுவதும் எங்கே பார்த்தாலும் போதை நிறைந்த மாநிலமாக தமிழகம் உருவாகிவிட்டது என்று சொன்னால் அதற்கு இந்த மைனாரிட்டி திமுக அரசுதான் காரணம். ஏனென்று சொன்னால், கடந்த 10 ஆண்டு காலம் அம்மாவில் இருக்கின்ற போதும் அதன் எடப்பாடியார் இருக்கின்ற போதும் தமிழகம் பாதுகாப்பான மாநிலமாக இருந்தது, போதை இல்லாத மாநிலமாக இருந்தது. பள்ளியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கும் கல்லூரியிலே படிக்கின்ற மாணவிகளுக்கும் பாதுகாப்பாக இருந்தது. சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. ஆனால் இன்றைய தினம் நடைபெறுகின்ற ஆட்சி என்பது குற்றம் செய்வர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்ற ஆட்சியாக இருக்கின்றது. காரணம், பல்வேறு பகுதியிலே குற்றம் செய்பவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் இந்த அரசு அவர்களை கண்டும் காணாமல் இருக்கின்றது.